கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அன்னையின் பிள்ளைகளே, இந்த வணக்க மாதத்தின் 24ஆம் தேதி இன்றைய நாளிலே அன்னை மரியாளை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து தியானித்து கொண்டு வருகின்ற பொழுது நாம் நன்றாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையிலே புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் சொல்லுவதை காணுகின்றோம். இந்த புனித மரியாயே என்று அன்னை மரியாளுடைய அனைத்து மன்றாட்டு மாலைகளிலும் நாம் காண முடியும். அதோடு மட்டுமல்லாமல் புனிதர்கள் அனைவருடைய மன்றாட்டு மாலைகளிலும் முதலாக புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொன்ன பிறகுதான் அடுத்த புனிதர்களுடைய மன்றாட்டை நாம் ஆரம்பிக்கின்றோம். அந்த அளவிற்கு அன்னை மரியாள் புனிதத்தில் தலை சிறந்தோங்கி முதன்மை இடத்தை பெறுகிறாள் என்பதற்கு எந்த விதமான விதிவிலக்குகளும் இல்லை. அன்னை மரியாள் இந்த புனிதத்துவத்திற்கு தகுதியுள்ளவள் என்பதை திருச்சபையில் காணக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் நாம் பார்க்கின்றோம். புனிதம், இந்த புனிதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்முடைய தமிழ் அகராதியிலே அர்த்தங்கள் என்ன என்று தேடினோம் என்றால், புனிதம் என்ற சொல்லுக்கு ஆன்மீகம் மற்றும் நல் ஒழுக்கத்தின் மேன்மை என்று நாம் பொருள் காண முடியும். ஆன்மீகம் மற்றும் நல் ஒழுக்கத்தின் மேன்மை என்று நாம் பொருள் காண முடியும். புனிதத்தை இறை வடிவம், மனித வடிவம் என்று இரண்டு விதங்களில் நாம் அணுகி பொருள் காணவும் முடியும். இந்த புனிதத்தை இறை வடிவம் மற்றும் மனித வடிவம் என்ற இரண்டு விதங்களில் இதை நாம் அணுகி பொருள் காண முடியும். இறை வடிவம் என்று சொல்லுகிற பொழுது இறைவன் முழுமை பெறுகின்றார். கடவுளுடைய தன்மையில் எப்பொழுதுமே முழுமையை நாம் காண முடிகிறது. மனிதன் என்கின்ற தன்மையில் உள்ளிருக்கும் ஒரு பண்பு இந்த மனிதர்களை கடவுளோடு ஒன்றுபடுத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. அந்த முழுமை கொண்ட இறைவனிடம் நம்மை இணைத்து கொள்ளுகின்ற பொழுது அந்த புனிதத்தை நாம் காண முடிகிறது. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது கடவுளோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு புனிதத்தை ஏற்படுத்தி கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த எத்தனையோ புனிதர்களில் தலை சிறந்த முதன்மை புனிதத்தை அடைந்திருப்பது நம் அன்னை மரியாள் என்பதற்கு சான்றுகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த இடத்தில் வேறு யாரையும் நாம் வைத்து பார்க்கவும் முடியாது. அதாவது இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்கள், இறைவனுடைய விருப்பத்தை தன்னுடைய வாழ்வின் வழியாக ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்கள் இந்த புனிதத்தை அடைந்து விடுகிறார்கள். தன்னை இறைவனோடு ஐக்கியமாக்கிக் கொள்ளுகிறார்கள். மனித வடிவம் கொண்டவர்களாகிய நாம் நம்மை இறைவனோடு அணுகி இறைவனுக்கு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வதில் இந்த புனிதத்துவத்தை நாம் பெற முடிகிறது. இதற்கு அன்னை மரியாள் தான் தலை சிறந்த முதன்மை எடுத்துக்காட்டாக நாம் காண முடியும். அதாவது அன்னை மரியாள் தன்னிடம் இருந்த இறை பண்பை ஆண்டவர் மீது அவள் வைத்திருந்த அளவு கடந்த நம்பிக்கை, விசுவாசம், தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதும் தான் இந்த மண்ணுலகை தொட்ட பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உதரத்தில் தாங்கிய பொழுதும் இயேசுவின் பணிவாழ்விலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பொழுதும் இயேசுவோடு அந்த மரண பயணத்தின் பொழுதும் இயேசுவினுடைய உயிர்ப்பு நேரத்திலும் விண்ணகம் சென்ற நேரத்திலும் ஆவியினுடைய வருகை வரையிலும் அன்னை மரியாள் அவளுடைய விசுவாசத்திலிருந்து ஒன்றும் குறைவுபடாமல்
தன்னை கடவுளோடு இணைத்து கொண்டாள். அந்த அளவிற்கு அன்னை மரியாள் கடவுளுக்கும் அவளுக்கும் இருந்த நெருக்கமான அந்த இணக்கத்தை நம்மால் காண முடிகிறது. எனவேதான் நாம் அனைவருமே இந்த அன்னை மரியாளை புனிதத்துவத்திற்கு உயர்த்தி வைத்து இந்த அன்னை மரியாளுக்கு நாம் நன்றி வணக்கம் கலந்த புகழஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதில் மிகவும் மன வருத்தத்திற்குரிய வேதனை என்னவென்றால், கத்தோலிக்க திரு அவையிலிருந்து தங்களுடைய சிந்தனைகளை உயர்த்தி வைத்து அழகு பார்த்து நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பிரிவினை சில சகோதர சகோதரிகள் அன்னை மரியாவை புனிதமானவரை என்று எப்படி அழைக்கலாம் என்று நம்மை தவறான சிந்தனைகளோடு கற்பனை செய்து மக்கள் மத்தியிலே அன்னை மரியாளுடைய புகழ் அஞ்சலிக்கு கலங்கம் செய்து கொண்டிருப்பதையும் நாம் காணுகின்றோம். இது மன வருத்தத்துக்குரிய வேதனைதான். நம்முடைய தாய் திருச்சபையிலே அங்கத்திலே அவர்களுடைய முன்னோர்கள் பிறந்து வளர்ந்து மனிதர்கள் என்றாலே கருத்து வேறுபாடுகள் இருப்பதை நாம் காண முடிகிறது. ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகளை அமர்ந்து சரி செய்து கொள்ள முடியாமல் தன்னுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவதனாலோ என்னவோ தெரியவில்லை, திரு அவையினுடைய ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளிலே அவர்கள் கருத்துக்களை தவறாக பதிவு செய்வதையும் நாம் காணுகிறோம். அன்னை மரியாளுக்கு புனிதத்துவத்தை கொடுப்பதிலே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை என்று கூட அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை நாம் காண முடிகிறது வேதத்தில். கடவுள் தனக்கு எருசலேமில் ஆலயம் கட்ட பாவியான தாவீதை உதறிவிட்டு சாலமோனை தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் காணுகின்றோம். ஒரு சாதாரண ஆலயம் கட்டுவதற்கே இறைவன் தந்தை கடவுள் யோசித்திருக்கிறார் என்றால், தன் மகன் பிறக்க இந்த மண்ணுலகிலே எந்த அளவிற்கு யோசித்து அன்னை மரியாளை புனிதமாக்கி இருப்பார் என்பதை நாம் இதிலிருந்து காண முடிகிறது. தாவீது அரசன் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் அவன் விடுதலை அடைய வேண்டும் என்று ஒருபுறம் இருந்தாலும், அவன் செய்த பாவத்தை நினைத்து அவன் மனம் வருந்தக்கூடிய அளவிற்கு இறைவன் தனக்கு ஆலயம் கட்டுவதற்கு அவன் தகுதி இல்லை என்பதை வெளிப்படுத்தியதையும் நாம் வேதத்திலே காணுகின்றோம். அந்த அளவிற்கு இறைவன் ஒரு கல்லால் கட்டக்கூடிய ஆலயத்திற்கு இப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்றால், தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பிறப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு புனிதமான நபரை தேடியிருப்பார் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த சான்றாக நாம் காணுகின்றோம். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது, புனித பயணம் என்று இன்றைய அன்னையாம் திருச்சபையிலே எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள், பிரிவினை சகோதர சகோதரிகள் புனித பயணம் மேற்கொண்டு இயேசு பிறந்த இடம், இயேசு வளர்ந்த இடம், இயேசுவினுடைய பாடுகளின் இடம், கல்லறை, உயிர்த்தெழுந்த இடம், அவர் தாபோர் மலையில் உருமாற்றப்பட்ட இடம், இப்படி இயேசுவினுடைய இந்த மன்னக பயணத்திலே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த இடங்களை சென்று புனிதமான இடம் என்று தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களே நம் கத்தோலிக்கர்களும் பிரிவினை சகோதரர்களும். இப்படி இயேசு கடந்து சென்று நடந்து சென்ற அமர்ந்த இடங்கள், போதித்த இடங்கள், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள், இவை அனைத்தும் புனிதம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம் அந்த புனிதமானவரை, கடவுளையே தன் வயிற்றில் சுமந்த அன்னை மரியாள் எந்த அளவிற்கு புனிதமாக இருந்திருப்பாள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றல்லவா? நாம் அந்த அளவிற்கு அந்த புனிதமான இடங்களை தேடி செல்லுகின்ற பொழுது, அந்த கடவுளையே தன்னுடைய திருவயிற்றில் தாங்கிய அன்னை மரியாள் புனிதத்தை சுமந்ததினால்தான், புனிதமாக இருந்ததினால்தான் அன்னை மரியாளுக்கு இந்த மகத்துவம் கிடைத்திருக்கிறது.
பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்றாவது சான்றாக நாம் பார்க்க இருப்பது பவுலடிகளார் எழுதிய திருமுகம் எபேசியருக்கு 1 அதிகாரம் இறை சொற்றொடர் 4 நாம் பார்க்கின்றோம். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்குபடி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். நாம் தூயராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்க கேட்கின்றோம். அதோடு சேர்ந்து பவுலடிகளார் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 1 அதிகாரம் இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3 வரை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப் பெற்று தூயோராக்கும்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர் என்று பவுலடிகளார் தன்னுடைய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். ஆக நாம் அனைவருமே மாசற்றோராகவும் தூயராகவும் கடவுளுடைய திருமுன்னிலையில் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னே பாவிகளாகிய நம்மை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், தான் பிறக்கக்கூடிய அந்த அன்னை மரியாளுக்கு எந்த அளவிற்கு இறைவன் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாயினுடைய திருவயிற்றிலே பிறந்து நம் அனைவருக்கும் மீட்பை கொடுக்க வேண்டும் என்று அவர் திருவுளம் கொண்டதினாலும், அன்னை மரியாள் அந்த திருவுளத்தை உணர்ந்து தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்ததினாலும் மனிதத்துவத்தில் இருந்த அன்னை மரியாள் கடவுளோடு தன்னை இணைத்து கொண்டதினால் அந்த புனிதத்துவத்தை பெற்றிருக்கிறாள். எனவேதான் நாம் அனைவருமே புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அந்த முதன்மை இடத்தை நாம் கொடுக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அன்னை மரியாள் ஜென்ம பாவத்திலிருந்து விலக்கு பெற்றிருக்கிறாள். இயேசுவை தன் உதரத்திலே தாங்கிக் கொள்வதற்காக ஜென்ம பாவத்திலிருந்து விலக்கு கொண்டிருக்கின்றாள். எனவேதான் கிபி 431 எபேசு பொது சங்கத்திலே அன்னை மரியாள் புனித அன்னை மரியாள் என்று பிரகடனப்படுத்தி நம் திருச்சபைக்கு வெளிப்படுத்தியதை நாம் காணுகின்றோம். எனவே என் அன்பின் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதத்துவம் நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த புனிதத்துவத்தை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தன்னை இறைவனுக்கு ஈடுபடுத்தி அந்த முதன்மை புனிதத்துவத்தை அன்னை மரியாள் பெற்றிருக்கிறாள். அந்த தாயினுடைய பிள்ளைகளாகிய நாம் அதே புனிதத்துவத்தோடு என்றும் இந்த மண்ணகத்திலே பயணித்தோம் என்றால் இந்த வணக்க மாத சிந்தனைகள் மேன்மேலும் நமக்கு இன்னும் வழிகளை கூட்டி கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த தாயின் கரத்தை பிடித்து பயணிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.